ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு அரிசி தேவையில்ல, ஊற வைக்க தேவையில்ல, புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது உடனே நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கும் ரவையும் இருந்தால் போதும், டிஃப்ரெண்ட்டான சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது அரை கப் உள்ள மெஷர்மெண்ட் கப்பு. இந்த அரை கப் அளவுக்கு நான் ரவையை ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுங்கிறது மைதா ஆட் பண்ணிக்கலாம், கோதுமை ஆட் பண்ணிக்கலாம், அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3ல் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே பவுடராக ஆயிடுச்சு. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நாம் ரவை எதில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணமோ அதே கப்பில் அதே அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி அதே அரை கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் நான் போட்டுட்டேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய், மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா டம்ளர் இல்லைன்னா கப்பு எதில் வேணாலும் அளந்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி. இதை பல்ஸ் மோடில் நம்ம விட்டு விட்டு அரைச்சிக்கணும். இப்போவே தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு நைஸாக மஞ்சு வராது. அதனால் பல்ஸ் மோடில் வச்சு நம்ம ஓரளவுக்கு உருளைக்கிழங்க அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் நாம் 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப் அளவுக்கு தண்ணி, இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க உருளைக்கிழங்க. ரவையும் உருளைக்கிழங்கும் சம அளவு நம்ம எடுத்துக்கணுங்க. தயிர் கலந்த கலவையை நம்ம ரவை அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சிங் பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் கரைக்கணுங்க. ஒட்டுக்கா அப்படியே ஊற்றிட வேணாம். ஏன்னா ஒரு சில ரவை அதிகமாக தண்ணி பிடிக்கும், ஒரு சில ரவை கம்மியாக பிடிக்கும். நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் சொன்ன அந்த உருளைக்கிழங்கு அளவும் தண்ணியோட அளவும் இந்த ரவைக்கு கரெக்டாக போயிடுச்சு. நல்லா கை வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அதை ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி தான். தேங்காய் கொஞ்சம், பொட்டுக்கடலை, வரமிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பும் ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு ரவைங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இழுத்துருக்கு, டைட்டாக இருக்குது மாவு. நான் லைட்டாக இட்லி சோடா நான் போட்டிருக்கேன், இட்லிக்கு போடுற சோடா உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் பேக்கிங் சோடா இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை தோசை பதத்துக்கு கரைச்சிட்டு நாம் இப்போது தோசை ஊற்றிடலாம். சட்னியும் நம்ம ரெடியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. வீட்டில் மாவே இல்லாதப்போ தாங்க இந்த குழந்தைங்க தோசை வேணும்னு ரொம்ப அடம்பிடிப்பாங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நிறையா நடந்திருக்கு. அந்த மாதிரி டைமில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே தோசை ஊற்றி கொடுத்துடலாம். பார்க்க தோசையே தாங்க இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். மைல்டாக அந்த பச்சை மிளகாய் சீரகத்தோட வாசம் இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் தோசை நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு மடித்து எடுத்துடலாம். பாருங்கள், உடனே செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற டைமுங்கிறதுனால எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. அதனால் நான் 2 கல் வச்சு 2லேயும் நான் தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. மாவு எங்கேயும் ஒட்டாதுங்க, திருப்புறதுக்கும் அழகாக சூப்பராக வரும்.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய இன்ஸ்டன்ட் தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசையை நம்ம மொறுமொறுன்னு தோசை ஊற்றிக்கலாம், இல்லை ஊத்தாப்பம் மாதிரியே நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.